என்னடா அலாரம் அடிக்கலன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா செம்ம லேட்டு. அலாரம் அடிச்சு நம்ம தான் எந்திரிக்கல போல. எதையாச்சும் பேக் பண்ணி அனுப்புவோன்னு வந்து பீனட்ஸை பாயில் பண்ணிட்டு ஒரு நட்ஸ் பேன் கேக் வந்து செஞ்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். எப்படி இந்த நட்ஸ் பேன் கேக்னா பேசிக் பேன் கேக் ரெசிபி தான். அதில் கொஞ்சம் நேச்சுரல் ஃப்ளேவரிங்காக நான் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி கம்போட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதில் நட்ஸ் பேஸ்ட்டு உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் பிடிக்குதோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பிஸ்தா அண்ட் கேஷ்யூ ஆட் பண்ணி வந்து சேர்த்துருந்தேன். அண்ட் வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன்றது ஜாஸ்தி. அழகாக இருக்கிறவங்கன்றது வெள்ளையாக இருந்தால் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்னால ஃபஸ்ட்டு ரோலெல்லாம் அவங்க தான் நிற்பாங்க, அவங்க தான் டான்ஸ் ஆடுவாங்க அந்த ஸ்கூல்லலாம். பட் இந்த காலத்தில் அப்படி இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் என் பாப்பா ஸ்கூல்லேயும் இது நடக்குதுன்னு அவள் வந்து ஷேர் பண்ணால் அப்போ நான் அவளுக்கு ஒரு கதை சொன்னேன். என்ன அப்படின்னா, ஒரு பலூன் கரண்ட்டை ஒரு பாப்பா வந்து பலூன் கேட்டுச்சான். அப்போ வந்து எனக்கு நல்ல ரெட் கலரில் ஒரு பலூன் கொடுங்க, இல்லை பிங்க் கலரில் கொடுங்க, அப்போ தானே நல்லா பறக்கும் அப்படின்னு. ஆனால் அந்த பலூன்காரன் சொல்கிறானா, கலரில் இல்லாமல் அதில் உள்ள காற்றுல தான் இருக்குது அப்படின்னு.